இப்ப நேற்று தினமும் ஒரு போட்டோ வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு சார். அஜித் சார் இப்படி கை வச்சிட்டு இருக்க மாதிரி. ஆமா, அவர் பாத்தீங்கன்னா இப்படி காட்டுறாரு, அது ஏஐல இப்படி போட்டு வந்து அதை ஒரு இரட்டை இலைக்கு வாக்களித்ததாக ஒரு அர்த்தத்தை அதில் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மக்கள் தான் அதை சரியா புரிஞ்சுக்கணும். புரியுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் வந்து விஜய் சாருக்கு ஆதரவா நேற்று பேசுனது நம்மளால பார்க்க முடிஞ்சு சார். இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதாவது என்னன்னா, இத்தனை நாள் திமுக ஆட்சியில் இருந்தது, அதனால விஜய்க்கான தங்களுடைய ஆதரவை யாருமே வெளிப்படையா சொல்லலை. என்ன காரணம்னா, நம்ம விஜயை ஆதரிக்கிறதுங்கிறது இன்னொரு வகையில் திமுகவை எதிர்ப்பதாக ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. அப்போ நம்ம விஜயை ஆதரிச்சோம் அப்படின்னா, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். பிரச்சனை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இவங்க நடிக்கிற படம் ரிலீஸ் பண்ண முடியாது, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து இவர்களுக்கு யாரும் பட வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு திமுக தரப்பில் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. அதனால நம்முடைய திரை வாழ்க்கை சிக்கலாயிடுங்கிற அச்சத்தினால யாருமே அதை வெளிப்படையாக காட்டிக்கல. இப்போ தேர்தல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக வந்து ஆட்சி அதிகாரம் மறுபடியும் அவங்களை அடையாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் அப்படி திடீர்னு ஒரு தைரியமும் துணிச்சலும் அப்படி பொங்கி வந்து விஜய் ஆதரவை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். பட் திரையுலகில் பல பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர் விஜயால் ஆதாயம் அடைய முற்பட்டு அது கிடைக்காமல் போனவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக இயங்குவதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பல பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அதை வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அவங்க வெளிப்படுத்தி